நம்ம அப்படி ஒரு விஷயம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஓ நன்றி தகப்பனே, உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆம் தகப்பனே, உடைய திருவசனம் எங்களுக்கு உணவாக மாறட்டும், உடலுக்கெல்லாம் மருந்தாய் ஜீவனாய் அமையட்டும். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் பக்குவப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் மேலானது அன்பு என்று சொல்லுவார்கள். அன்பு இந்த உலகத்துல இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை. முதல்ல அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அன்பினுடைய பிறப்பிடம் எங்கே? அன்பினுடைய பிறப்பிடம் எது? அன்பினுடைய பிறப்பிடம் எது? சொல்லுங்க. சிலுவையா? சரி. 1 யோவான் எழுதின புஸ்தகம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? 1 யோவான் 4:10 வாசிங்கம்மா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. என்ன நடந்தது? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அன்பு எங்கிருந்து உண்டாச்சுன்னு தெரியுதுங்களா? அன்பு எங்கே இருந்து உண்டானது? நம்ம பிதாவை நீதியுள்ளவர், அப்புறம் எரிச்சல் உள்ள தேவன், அதற்கப்புறம் பழிக்கு பழி சரி கட்டுகிற தேவன், அதற்கப்புறம் அவரை ரொம்ப ஒரு பயங்கரமான ரூபமாய் நாம் ரூபித்திருக்கிறோம். இயேசுவைத்தான் நம்ம அன்பா பார்த்திருக்கிறோம். ஆனா உண்மையான அன்பு எங்க வெளிப்பட்டுச்சு தெரியுமா? எங்க வெளிப்பட்டுச்சு? பிதாவின் இடத்துலதான். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பிதாவை குறித்து பார்ப்பீர்களானால் பிதா எல்லா காரியத்திற்கும் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். பயங்கரமான காரியங்களை செய்கிறார். தப்பு செஞ்சா விடுறதே கிடையாது. யாரா இருந்தாலும் விடுறது கிடையாது. பச்சிலம் குழந்தையா இருந்தாலும் என்ன பண்ணிடுறாரு? என்ன ஆயிடுறாங்க? அமலேக்கியர் என்ன சொன்னாரு? சவுல்ட்ட என்ன சொன்னார்? அமலேக்கியர் என்ன பண்ணு? பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சிருந்தேன். பிதாவாகிய தேவனுடைய காரியம் தெரியுது பாத்தீங்களா? அவருடைய கோபம், அவருடைய கேரக்டர் புரியுதா?
ஆனா அப்பேற்பட்ட பிதாவாகிய தேவனிடத்துல இருந்தா என்ன வெளியே வந்தது? அன்பு வெளியே வந்தது. அப்பேற்பட்ட பிதாவாகிய தேவன் பயங்கரமான தேவன் அவர். அந்த தேவனிடத்துல இருந்தா அன்பு வெளியே வந்தது. அந்த அன்பு நமக்கு என்ன கொடுத்தது? என்னத்தை கொடுத்துச்சு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தது. அந்த இடத்துலதான் அன்பு உண்டானது. ஒரலியோ சொல்லுவோமா? அங்கேதான் அன்பு உண்டானது. தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, அதுதான் அங்கதான் அன்பின் பிறப்பிடமே. அங்கதான் அன்பு பிறக்குது. நாம யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதையும் யாருக்கும் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். 2 இருந்தா 1 கொடுப்போம். எப்படி? 2 இருந்தா 1 கொடுப்போம். 3 இருந்தா 1 கொடுப்போம். 4 இருந்தா 1 கொடுப்போம். ஆனா பிதாவாகிய தேவன் எத்தனை வச்சுக்கிட்டு நமக்கு 1 கொடுத்தாரு? 1 தான் வச்சிருந்தாரு. அந்த 1 என்ன பண்ணிட்டாரு? வரலையோ சொல்லுவோமா? பிதாவாகிய தேவன் எத்தனை குமாரனை வச்சிருந்தாரு? ஒரே குமாரன் தான். அவர்கிட்ட ஒரே இயேசுதான் இருந்தாரு. அந்த ஒரே இயேசுவையும் யாருக்கு கொடுத்துட்டாரு? நமக்கு கொடுத்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு 1 இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு, அது இல்லைன்னா இன்னொன்னு நம்ம ரெடி பண்ணலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நமக்கு பிள்ளைகள் கிடைப்பாங்க. ஆனா பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் மட்டும்தான். அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாய் ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருந்தாரு. அந்த 1 யாருக்கு கொடுத்துட்டாரு? நமக்காக தந்தார். சொல்லுவோமா? அங்கதான் அன்பு உண்டாகுது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு இப்ப எங்க உண்டாச்சுன்னு தெரியுதுங்களா? அன்பு நம்மிடத்துல இல்ல. அதான் சொல்லுது பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? கொஞ்சம் கையை காலெல்லாம் அசைச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? 1 2 எல்லாருமே அன்பு கூறுகிறீர்கள். கர்த்தர் நல்லவர். சரி, உங்களுக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யல, எத்தனை பேர் அன்பு கூறுகிறீர்கள்? விட்டுருவனா? செய்யலைன்னா விட்டுருவனா? ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலைங்க, பண்ணுவீங்க? அன்பு கூறுவீங்களா? சரி, ஒண்ணுமே செய்யல வேண்டாம், ஏதோ ஒன்னே ஒண்ணு நீங்க கேட்டது செய்யல. வாழ்க்கையில எல்லாமே செஞ்சுட்டாரு, ஆனா நீங்க கேட்ட ஒரு காரியத்தை செய்யல. அந்த ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம், ஆண்டவர் அதை செய்யல. எத்தனை பேர் அன்பு கூறுவீங்க? நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு வருகிறவன் நான். உங்களுடைய குடும்பங்களிலே எனக்கும் பங்குண்டு. அல்லேலூயா. உங்களுடைய கஷ்டங்களிலே எனக்கும் பங்குண்டு. அப்ப உங்களுடைய வேதனைகள்லாம் எனக்கு தெரியும். யோபு பாருங்க, அவ்வளவு வேதனை நிறைந்த சூழ்நிலையிலும் கூட என்ன செய்யவில்லையாம்? தேவனை குறித்து ஒரு வார்த்தையும் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. ஒரு பாவமும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யவில்லை. வாயிலிருந்து தவறி ஒரு வார்த்தை வெளியே வரல. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? வார்த்தைக்கு வார்த்தை, கடவுள் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாரோ, கடவுள் என்னதான் சித்த வச்சிருக்கிறாரோ, கடவுள் ஏன் தான் இப்படி பண்றாரோ, ஆண்டவர் ஏன் தான் என்னுடைய வாழ்க்கையில இப்படி விளையாடுறாரோ, ஆண்டவருக்கு என்ன தெரியலையே, இன்னும் எவ்வளவு நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஒன்னும் புரியல, ஆண்டவருக்கு தான் வெளிச்சம், ஆண்டவருக்கே வெளிச்சம். அல்லேலூயா. ஆண்டவருக்கே வெளிச்சம் காட்டுகிற ஜனங்கள் நாம். அப்படியா? அன்பு கூறுவோமா நம்ம? அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. ஏன்னா நம்மளுடைய அன்பு நமக்கு நன்மை நடக்கும் பொழுதுதான் அன்பு வெளிப்படும். சிம்பிள். ஆண்டவரை விடுங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்களுக்கு 2 3 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க. உங்க பேச்சை கேட்கறத பிடிக்குமா? உங்க பேச்சுக்கே அடங்காதது மேல அன்பு கூறுவீங்களா? சொல்லுங்க. உங்க பேச்சை கேட்டுட்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்து வேலைகளை செய்கிற பிள்ளை மேல உங்களுக்கு அன்பு இருக்குமா? உங்க பேச்சையே கேட்காம அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு மேல உங்களுக்கு அன்பு இருக்குமா?
எது மேல உங்களுக்கு அன்பு இருக்கும்? சும்மா சொல்லுங்க. கேட்கறதுக்கு மேலதான். அப்ப நீங்களே ஒரு தேவை நிமித்தமா தான் அன்பு வைக்கிறீங்க, அப்படிதானே? அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க அன்பு அன்பே இல்லைன்ட்டு. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல. ஏன்னா நீ ஏன் அன்பு கூறுகிற என்று சொன்னால், தேவன் உனக்கு ஒரு நன்மை செய்வார் என்பதினால் நீ அன்பு கூறுகிறாய். செய்தார் என்பதனால் அன்பு கூறுகிறாய், செய்வார் என்பதனால் அன்பு கூறுகிறாய், செய்து கொண்டிருக்கிறார் என்பதனால் நீ அன்பு கூறுகிறாய். ரொம்ப நாளா எனக்கு ஒரு விண்ணப்பம் நிறைவேறல, ஜோமனி பாக்குறேன், நிறைவேறவே மாட்டேங்குது. கண்டினியூஸா சந்தோஷமா டெய்லி ஜோம் பண்ண முடியுமா நம்மளால? எப்படி இருக்கும்? சோர்ந்துருவோம், நேரம் கம்மியாக ஆரம்பிச்சிடும், வேத வாசிப்பு கம்மியாக ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய நடை உடை பாவனையில வெளியே காட்டும், நம்மளால மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது, மனசு ஒரே குழப்பமாவே இருக்கும், வெளியே எல்லா வேலைகளும் செய்வது போல இருக்கும், ஆனா மனதளவுல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். காரணம் என்ன? அந்த வருத்தம். சரியான ஒரு ஜெபம் நம்ம இடத்துல வரவே வராது. ஏன்னா தேவனுடைய அன்பு என்பது வேற. அல்லேலூயா. மனிதன் ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று சொன்னால் அது 100க்கு 100 தேவைக்காக மட்டுமே. வரலையோ சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. உண்மைதானே? மனிதன் ஒரு இடத்துல ஒரு தன்னுடைய பிள்ளைகிட்டே அன்பு கூறினாலுமே அவனுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு என்ன வச்சிருப்பாங்க, கண்டிப்பா ஒரு ஆதாயம் இருக்கும். ஒண்ணு அவன் வேலை செஞ்சு சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு வருவான், இல்ல அப்படின்னா பிற்காலத்துல வயசானப்போ நம்மளை காப்பாத்துவான், இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம சேர்த்தி வச்சதையாவது காப்பாத்துவான். எதுவுமே இல்லைனாலும் நமக்கு பேர் சொல்றதுக்காவது பின்னாடி அவன் இருப்பான். அப்படிங்கறக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அன்பு வைக்கிறோம். இல்லை நம்மளால வைக்க முடியுமா? அன்பு வச்சு சர்ச்சுக்கு தத்து விட்டுட்டு வருவீங்களா? யாராவது நல்லா அன்பு வச்சு பாசம் வச்சு நல்லா வளர்த்திட்டு, ஆண்டவரே நான் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு போய் ஒரு சபையில விட்டுட்டு வந்துருவீங்களா? அண்ணாளை போல விட்டுட்டு வந்துருவீங்களா? வர முடியுமா? முடியாது நம்மனால. காரணம், அன்பு ஒரு தேவைக்காக இருக்கிறது. தாய்ப்பாசங்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலயே மோசமான இன்ஜுரி. 100க்கு 100 தேவைக்காகவே வருகிற பாசம் அது. தாய் மேல பாசங்கிறாங்க பாத்தீங்களா, ஏன் அது தாய் மேல மட்டும் வருது? பக்கத்து வீட்டு தாய் மேல வருமா? தன் தாயை போல வயசுல உள்ள மத்தவங்க மேல வருமா? ஏன் வர மாட்டேங்குது? சொல்லுங்க பசங்க, சொல்லுங்க பசங்க பிள்ளைங்க சொல்லுங்க. தாய் பாசங்கிறது ஹிஸ்டரியே எடுப்பாங்க. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துருக்க. ஆமா, உன்னை வளர்த்துற கஷ்டம் தானே படணும். சீரியஸா சொல்றேன், எனக்கு இந்த தாய் பாசம்னு சொன்னாலே தவறுன்னு சொல்லல, 100க்கு 100 தேவைக்கான பாசம் அது. அந்த தாய் மட்டும் அந்த மகனுக்கோ மகளுக்கோ ஒரு சரியான தாயா மட்டும் இல்லைன்னா அவங்கதான் இருக்கிறதுல மிகப்பெரிய எதிரி. இங்க இருக்கிற யாரு நீங்க வேணா சொல்லுங்க பார்க்கலாம், அந்த அம்மா பட்ட கஷ்டத்தை கண்ணுல பார்த்துட்டு தான் அந்த பாசமே, தனக்காக கஷ்டப்பட்டு இருக்குங்கிறதுனாலதான் பாசமே. இல்லைன்னா வைப்பீங்களா? சொல்லுங்க. இருக்கிறதுலே பெரிய மாயமான பாசம் அதுதான். ஆனா அதுதான் பெருசுங்கிறாங்க தாய் பாசம். தாய் பாசம்னா அம்மா பாசத்தை சொல்லல, பிள்ளைகள் அம்மா மேல வைக்கிற பாசத்தை சொல்லிட்டு இருக்கேன். அம்மா பிள்ளைகள் மேல வைக்கிற பாசத்தை பத்தி பேசல. பிள்ளைகள் தன் தாயின் மேல வைக்கிற பாசம் 100க்கு 100 சுயநலம். 100க்கு 200% நான் சொல்லுவேன் அது சுயநல பாசம். காரணம், தன்னை வளர்த்துனதுனால மட்டும்தான் அந்த பாசம். தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தனால பாசம். தனக்கு வேணுங்கிறத செய்யணும், செஞ்சதுனால செய்யணுங்கிறதுனாலதான் அந்த பாசம். அல்லேலூயா. 10 மாசம் பெத்தெடுத்தனால பாசம். ஏன் அதே பாசம் அதே அன்பு இன்னொரு தாயிடம் இல்லை? அதே ஏஜ்ல இருக்கு இன்னொரு அம்மா கிட்ட இருக்குமா? எங்க அம்மா வயசுல இருக்கிற இன்னொரு அம்மா மேல எனக்கு பாசம் வருமா? ஏன்னா அந்த அம்மா 10 மாசம் என்னை சுமந்து பெக்கல, எனக்கு சோறு ஊட்டல, பால் ஊட்டல, தேன் ஊட்டல, எனக்கு எந்த கஷ்டமும் அந்த அம்மா படல. அதனால எனக்கு ஹாய் பாய் தான் வரும். அதிகபட்சம் அவங்க படுற கஷ்டத்துல ஒரு சின்ன உதவி செய்ய முடியும், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். ஆனா என் தாய்கிட்ட இருக்கிற அதே 100க்கு 100% பாசத்தை நாங்க வைப்பனா? ஏன் வைக்க மாட்டேன்? ஏன்னா என்னுடைய பாசம் சுயநலம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர்கிட்ட அந்த சுயநலம் இல்லைங்க. ஒரு தடவை ஆண்டவரை பார்க்கறதுக்கு
அவருடைய தாயும் 10 மாசம் சுமந்து பெற்ற தாய். என்னதான் இயேசு கிறிஸ்து வயித்துல வளர்ந்தாலும் அவர் எப்படிதான் வந்தாரு? எப்படி வந்தாரு? 10 மாசம் வயித்துல வச்சு, நார்மல் டெலிவரியா சிசேரியன் தெரியல, அப்ப சிசேரியன் கிடையாது, நார்மல் டெலிவரி தான். 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் தான் அவங்க. ஆவியானவரால் கருவுற்றிருந்தாலும் எல்லாமே உலக பிரகாரமாக வெளிவந்தவர் தான் அவரும். 10 மாசம் வயித்துல வச்சு வந்தாரு. நிக்குது அந்த அம்மா வாசப்படியில. சீஷர்கள், அம்மா வாங்கம்மா வாங்கம்மாங்கிறாங்க. ஐயாட்ட பேசணும், தம்பிகிட்ட பேசணும். ஒரு நிமிஷமா போய் கேட்டு வரேன் அப்படின்னு குடுகுன்னு வராங்க. போதகரே, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் வந்திருக்கிறார்கள், உங்களை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படியா? யார் என்னுடைய தாய்? எவ்வளவு பெரிய கேள்வி. யார் என்னுடைய தாய்? யார் என்னுடைய சகோதரர்கள்? என் வசனத்தை கேட்டு என்னை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் அல்லவோ எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள். பார்க்கல. 10 மாசம் செமந்து பெத்த வயிறு பாசத்தோட பாக்குது. அனுப்பிச்சு விட்டுட்டார். போ கிளம்பு. யாராவது பண்ண முடியுமா? பண்ணுவாங்க, தேவை முடிஞ்சிருச்சுன்னா பண்ணுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. கடைசி வரைக்கும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை கடைசி வரைக்கும் செஞ்சார். சிலுவையிலும் கூட செஞ்சார். அதோ உன் தாய், ஸ்திரியே அதோ உன் மகன். பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறாரு. லேலூயா, சத்தமா சொல்லுவோம் லேலூயா. ஆண்டவர்ட்ட அந்த வேற்றுமை அன்பு கிடையவே கிடையாது. மனுஷங்கிட்ட தான் அந்த வேற்றுமை அன்பு மற்றும் தேவைக்கான அன்பு மற்றும் சுயநல அன்பு மனிதர்களிடத்துலதான் இருக்கு. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் அவர் மேல அன்பு வைக்கிறதுனால ஒன்னும் அவர் நம்ம மேல அன்பு வைக்கலையாமா. நம்முடைய பாவங்களை அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இங்கே கர்த்தர் எந்த குவாலிட்டியில நம்ம கிட்ட அன்பு கூர்ந்தார்? எதை வைத்து? நீங்க ஏசப்பாக்கு ஏதாவது செய்வீங்கன்னா, நம்மனால ஏசப்பாக்கு ஏதாவது ஒரு 10 பைசாக்கு ஆதாயம் இருந்துச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மனால ஒரு 10 பைஸ் ஆதாயம் கர்த்தர், 1 பைசாக்கு ஆதாயம் இருக்குதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மனால ஆண்டவருக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? இப்படின்னா தட்டி விட்டு போயிட்டே இருப்பாரு. நம்மனால ஆண்டவருக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கான்னு நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ ஆமா, எத்தனை ஊழியம் பண்ண வேண்டியது இருக்கு ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காகவா? ஆண்டவருக்கு பிள்ளைகள் வேணும்னா இந்த கல்லுகளை கொண்டு என்ன பண்ணுவாராமா? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குவேன். ஊழியத்துக்கு ஆள் வேணும்னா பைத்தியக்காரனும் கூட நான் என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேங்கிறார். அப்படிதானே? பைத்தியக்காரனும் கூட நான் பயன்படுத்துவேன். நீ வேணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்ப ஆண்டவருக்கு நாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல, தேவையும் அல்ல, உபயோகமும் அல்ல. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் தாண்டி நம்ம மேல அன்பு கூர்ந்தார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஒரு சொல்லுவோமா? அந்த அன்பு தாங்க உண்மையான அன்பு. எந்த ஒரு தகுதியும் இல்லாத நம்மிடத்தில், எந்த ஒரு தராதரமும் இல்லாத நம்மிடத்தில், எந்த ஒரு பயனுமே நம்மனால் இல்ல இருந்த போதிலும் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்புனா புரிஞ்சுதுங்களா? அன்புனா என்னதுங்க? எந்த ஒரு தேவையும் அல்லாமல், எந்த ஒரு சுயநலமும் அல்லாமல், எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் வெளிப்படுகிற அன்பே சுத்தமான உண்மையான அன்பு. ஒரு சொல்லுவோமா? அப்படி ஏதாவது ஒரு அன்பு இந்த உலகத்துல இருக்கா? சொல்லுங்க. சரி, அம்மாக்களை வச்சுக்குவோம், பிள்ளைகளை பேசுனேன். உங்க குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரியே பக்கத்து குழந்தைகளுக்கும் போய் சோறு ஊட்ட முடியுமா உங்களால? உங்க குழந்தைகளுக்கு எப்படி ட்ரெஸ் புதுசு புதுசா எடுத்துட்டு வரீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு எடுத்துட்டு வருவீங்களா? காசு இல்ல. ஏன் காசு இல்லைன்னு உங்க குழந்தைகளுக்கு விட்டுட்டு வர வேண்டியதானே? விடுவீங்களா? எப்படி அவ என் பிள்ளைய பேசுனவ? யாராது என் பையனை வா பார்க்கலாம்.
புரியுதுங்களா? ஏய் உன் பையனை ஒழுக்கமா வளர்த்து, ஏய் உன் பையனை பாடுறா முதல்ல. பாத்தீங்களா? அதுவும் நம்ம குழந்தை தான், நம்ம வயசு தான், நம்ம குழந்தை வயசு தான். அதுவும் நம்ம குழந்தையோட படிக்கிறது தான், அதுவும் நம்ம குழந்தையோட விளையாடுறது தான். ஆனா நம்ம குழந்தைக்கு ஒண்ணுன்னா சொல்லுவாங்கல்ல, என்ன துடிக்குது, என்ன துடிக்குது, ரத்தம் துடிக்குது, தசையாடுது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. ரத்தம் துடிக்கிறது, தசையாடுறதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஆனா சொல்றது வரலையா? சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஏன் உங்க பிள்ளைங்க மாதிரியே பக்கத்துல இருக்க பிள்ளைகளையும் அன்பு கூறுங்க, பாசம் காட்டுங்க. சாப்பிட்டியான்னு 3 வேளையும் கேளுங்க. என்ன வந்து போச்சு, சாப்பிடலையா சாமி, வா நம்ம வீட்டுல ஒரு வாய் சாப்பிடு போ, வா 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 வா, நீ பரவாயில்ல, நீ அப்புறம் போய்க்கல வேலைக்கு, வா வந்து சாப்பிட்டு போ நம்ம வீட்டுல. சொல்ல முடியுமா? ஐயோ இன்னைக்கு வேற நான்வெஜ் எடுத்திருக்குமே, நம்மளுக்கு அளவா தான் எடுத்திருக்கிறோம். எப்படி கூப்பிடுறது? அந்த கதவை கொஞ்சம் சாத்து, கதவை கொஞ்சம் சாத்திட்டீங்கன்னா போதும். நான் சில நேரங்கள்ல சொல்லுவேன், ஏமா அந்த விசில் விடும்போது பார்த்து ஒரு ஸ்மெல்லு ஃபுல்லா வருது. எத்தனையோ பேர் சாப்பிட முடியாம இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வாங்கல, ஏதோ நம்மளுக்கு அளவா வாங்கி இருக்கிறோம். அதிகபட்சம் 2-3 பேர் சாப்பிடலாம். ஸ்மெல் என்னன்னா சர்ச்சு ஃபுல்லா அடிக்குது, என்ன பண்ண முடியும்? சும்மா சொன்னதில்லை. வரலையா? சொல்லுவோமா? அப்போ நம்மனாலையும் மத்தவங்க கிட்ட எப்படி பண்ண முடியாது? ஆமா, ஏன் என் புள்ள மேல எனக்கு பாசம், மத்த புள்ள மேல எனக்கு அது இல்ல? ஏன் அதை என்னால காட்ட முடியல அந்த பாசத்தை? ஏன் அந்த அன்பை என்னால காட்ட முடியல? காட்ட முடியாது. அதுதான் சுயநலம், அதுதான் தன்னலம், அதுதான் தேவையான அன்பு. சரி, உங்க பிள்ளைக்கு 3 பிள்ளைகளுக்கு 3 பாகத்தை கரெக்டா பிரிச்சு கொடுக்குறீங்கல்ல சொத்துல. பக்கத்துல ஒரு புள்ள அனாதையா இருக்குது, வாமா நாளா போட்டுருவோம், சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஏன் சிரிக்கிறாரு? உங்களுக்கு எதாவது தெரியுதா? எனக்கு தெரியல. 3 ஒன்னா வேணா மாறுங்கிறீங்களா? 1 4 மாறாது. சொல்லுவோமா? 3 பங்கா இருக்கிற பிள்ளைகளே யார யார கழட்டி விட்டு ஒருத்தனை கவனிக்கலான்னு நம்ம யோசிப்போம், அப்படித்தானே? பிள்ளைகளை எல்லாம் கழட்டி விட்டு பசங்களை கொஞ்சம் தேத்துவோம் அப்படின்னு. இல்லைன்னா எல்லாமே பசங்களா பிறந்த ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளைங்க பசங்களா வேரியேஷன் வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது காசை கொடுத்து கொஞ்சம் நகை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு பசங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பங்கு பிரிச்சிருவாங்க. சொல்லுவோமா? இருக்கிறதுல குறைக்க தான் பார்ப்போம், இருக்கிறது என்ன பண்ண மாட்டோம், அதிகப்படுத்த மாட்டோம். இதுதாங்க மனிதனுடைய அன்பு, இதுதாங்க மனிதனுடைய அன்பு. என்னுடைய தாயார் மரித்த பொழுது எனக்கு அழுகாட்சி வந்துச்சு. அதே மாதிரி எங்கேயோ ஒரு தாயார் இறந்தப்ப எனக்கு அழுகாட்சி வந்துச்சா? அழுகை வந்துதா? வரலையே. ஏன் வரல? ஏன்னா என் தாய் என்னை பார்த்துக்கிட்டது, எனக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள், அதை யோசிச்சு நான் அழுகிறேன். இன்னும் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு. சில நேரங்கள் யோசிப்பேன், சே இன்னும் கொஞ்ச நாள் எங்க அம்மா இருந்திருக்கலாம். எதுக்கு? எங்க அம்மா இருந்தாங்கன்னா பதில் சொல்லுவாங்க, எங்க அம்மா இருந்தாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. எதுக்கு? நீங்க சொல்லுங்க. ஏண்டா பொண்டாட்டி பிள்ளைகளை இன்னும் வளர்த்தி விடணுமா? கடந்த வாரத்துல யார் சொன்னாங்கன்னு தெரியல, எங்க அப்பாட்ட, லிசா ஸ்கூலுக்கு போனேன், நான் தாத்தா கூட ஸ்கூலுக்கு. ஆமா, உங்க பெரியமாங்களையும் சுமந்து, உங்க ஒப்பனையும் சுமந்து, உங்க அம்மாவையும் நான் தான் கூட்டிட்டு போயிட்டு வந்து, இப்ப உன்னையும் நான் தான் கூட்டிட்டு போகணுமா? சொல்லுவோமா? கட்டினதுக்கு என் மனைவியும் சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் எல்லா இடத்துக்கும். பெத்ததுக்கு 3ஐயும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டு வந்தேன். என் பையனை கட்டி வச்ச மருமகளையும் சேர்ந்து வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப உன்னையும் நான் தான் கூட, பக்கத்துல வந்துடாத. சொல்லுவோமா? அன்பு முடிந்தது, அன்பு தணிந்தது. அல்லேலூயா. இப்ப நம்முடைய அன்பு எப்படி இருக்குது பாத்தீங்களா? சும்மா பேக் போட்டுட்டு பக்கத்துல தாத்தா சொல்லி போலாம் அப்படின்னா அது அவர் சீரியஸா எடுத்துட்டாரு. நீயுமா அப்படின்னு. சொல்லுவோமா? அப்ப அன்பு, உண்மையான அன்பு ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கரைதிரையற்ற ஒரு அன்பு. நாம் அவருக்கு என்ன செய்வோம்னு எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அதான் சொல்ல, பாவியின் மேலேயும் ஒரு அன்பு உள்ளது. அதாவது அவரை யார் வெறுக்கிறாங்களோ அவங்க மேலதான் அவருக்கு இன்னுமே அதிகம் பாசம்.
ஆண்டவர் எப்படி தெரியுமா அன்பு? அவரை யார் அதிகமா வெறுக்கிறாங்களோ அவங்க மேலதான் அதிக பாசம். அல்லேலூயா. யார் அவரை இருக்கிறாங்களோ, யார் பாவிகளோ, யார் துன்மார்க்கமாய் நடக்கிறார்களோ அவங்க மேலதான் அதிக பாரம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அவ்வளவு பாசம் அந்த பாவியின் மேல ஆண்டவருக்கு அன்பு. மனம் திரும்பி சந்தோஷமா பரிசுத்தமா வாழ்றவன் மேல இருக்கிற அன்பை காட்டிலும் மனம் திரும்பாமல் பாவியாய் வாழுகிற அந்த மனிதன் மேல தேவனுடைய அன்பு பெரிதா இருக்கிறது. அதுதான் கரைதரையற்ற அன்பு, மாயமற்ற அன்பு, வஞ்சனை இல்லாத அன்பு, தேவையில்லாத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அல்லேலூயா. அப்ப அன்பு எங்க உண்டாயிருக்குன்னு புரியுதுங்களா? அங்க மட்டும்தான் உண்டாயிருக்கு. அன்பு உண்டானது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து. அல்லேலூயா. நம்ம கிட்ட இருந்தாலும் அன்பு உண்டாகல, தாயின் இடத்துல இருந்து இல்ல, பிள்ளை இடத்துல இருந்து இல்ல. இது எல்லாமே தன்னலம் வாய்ந்த அன்பு, சுயநலம் பிடித்த அன்பு. ஆனால் தேவனிடத்தில் வருகிற அன்பு ஒன்றே மெய்யானது, மாறாதது, சுயநலம் இல்லாதது, தன்னலம் இல்லாதது. வள்ளிய சொல்லுவோமா? அதுதான் உண்மையான அன்பு. 1 யோவானின் புஸ்தகம் 4:9 வாசிப்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. எதுக்கு இந்த அன்பு வெளிப்பட்டுச்சு? இதுவரைக்கும் அன்புனா என்னன்னே தெரியாம வாழ்ந்த ஜனம் இப்போ பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து குமாரனாகிய கிறிஸ்து மூலமா அந்த அன்பை பார்க்குது. எதற்காக? இந்த அன்பு? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. அருமையான படம். அல்லேலூயா. ஏன் என் மேல இவ்வளவு அன்புன்னு தெரியல, சித்தமும் வச்சிருக்கிறீங்க ஆனா வாழ தெரியல, ஆனாலும் அன்பு இருக்குது. சொல்லுவோமா? எதற்காக இந்த அன்பு உண்டாச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது நாம் பிழைக்கும்படிக்கு. எதற்காக இந்த அன்பு? நீங்களும் நானும் பிழைக்கணுமா? எதற்காக பிழைக்கணும்? ஏனால் நமக்கு நித்தியமான மரணம் ஒன்று இருக்கிறது, நித்திய ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஏதேனில் இழந்து போன அந்த தொடர்பை மறுபடியும் புதுப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுவோமா? ஏதேனில் இழந்து போன அந்த அன்பை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். ஏதேனில் இழந்த அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இழந்து போன ஏதேனின் வாழ்க்கையை மறுபடியும் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி, இதை சாப்பிட்ட போது என்ன பண்ணுவ? சாகவே சாவா என்று சொன்ன அந்த வார்த்தை மாறி நாம் பிழைக்கும்படியாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஆதாமின் மூலியமாய் மரணம் உள்ளே பிரவேசித்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் ஜீவன் உள்ளே பிரவேசித்தது. எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? அல்லேலூயா. ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் பூமியிலே மரணம் பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலி ஆனதுனாலே என்ன பிரவேசித்தது? பிழைப்பு உண்டானது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டானது. ஒரு சொல்லுவோமா? சரீரம் மட்டும்தான் இந்த பூமியில போகும், மற்றபடி நித்தியமான பரலோகம் நாம் வாழும்படி கர்த்தர் நாம் பிழைக்கும்படியாக குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நாம் பிழைக்கும்படி. அன்றைக்கு ஏதேனில் நாம் இறந்து விட்டோம், இன்றைக்கு கிறிஸ்துவில் நாம் பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? எதற்கு அந்த அன்பு உண்டாச்சு? ஏதேனில் இழந்த அந்த அன்பு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கிறிஸ்துவின் நிமித்தம். நம்மளாம் பிழைக்கணும், நித்திய ஜீவனை அடையணும், நல்லா இருக்கணும், அவரோடு இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைத்து தன்னோடு இருக்கும்படி விரும்பினார். ஆனால் அவர்கள் அந்த தரிசனத்தை இழந்து போனார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த அன்பை விடல. அந்த அன்பு மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பு மறுபடியும் இயேசுவா இந்த பூமிக்கு வருகிறது. மறுபடியும் தம் மண்டையில் நம்மை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும்படியாக, நாம் பிழைக்கும்படியாக இந்த பூமிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். சொல்லுவோமா? எதுக்கு அந்த அன்பு இந்த பூமியில உண்டாச்சு? நாம் பிழைக்கும்படிக்கு. மரணத்தில் சிக்கி தவிக்கிற நாம் பிழைக்கும்படிக்கு அந்த அன்பு வந்தது. சொல்லுவோமா? எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரிகிறது? அல்லேலூயா. அடுத்தது 1 யோவான் 3:16 வாசிப்போம். அவர் தம்முடைய ஜீவனை
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அன்பு எங்க உண்டாச்சு? பிதாவினிடத்துல தான் உண்டாச்சு. இரண்டாவது எதற்காக உண்டானது? நாம் பிழைக்கும்படிக்கு அந்த அன்பு உண்டாச்சு. இப்ப மூன்றாவது, அன்பு இன்னதென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது எது அன்பு? நமக்காக ஜீவனை கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் அன்பு. அன்புங்கிறது எதுல வெளிப்படுது? நாம் ஒருத்தரை கட்டி பிடிக்கும் போது வெளிப்படுகிறதா, இல்ல அவர்களுக்கு உபசரிக்கும் போது அந்த அன்பு வெளிப்படுதா, குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அந்த அன்பு வெளிப்படுதா? அதுல வெளிப்படுகிற அன்பெல்லாம் மாயை. அல்லேலூயா. உனக்காக நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதுலதான் அன்பு வெளிப்படுது. அந்த வெளிப்பாடு எங்க கிடைச்சதுன்னா இயேசுவின் இடத்துல மட்டும்தான் கிடைச்சது. அல்லேலூயா. அன்புன்னா என்னன்னு தெரியணும் இல்ல, அன்பு இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். அதற்காக தான் அவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஒண்ணு இல்ல, அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கணும். நாம யார், அவர் யார்? முதல்ல நாம யார் அவருக்கு? ஒரு தாய் தன் பிள்ளைக்காக உயிரை கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா பெத்து இருக்கிறேன், வளர்த்தி இருக்கிறேன், உயிரை கொடுக்கணும். இல்ல ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்குதுன்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னை பெற்றவர்கள், என்னை வளர்த்தவர்கள், என்னை உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள், என் உயிரை கொடுத்து கூட அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றுவேன் சொல்லலாம். ஆனால் இயேசு எதற்காக நமக்கு உயிரை கொடுக்க வேண்டும்? நமக்காக. நாம் அவரை பெற்றோமா, இல்ல நாம் அவரை பெற்றோமா, இல்ல நம்மால் அவர் ஏதாவது பிழைத்துக் கொண்டு இருக்கிறாரா, இல்ல நம்முடைய ஏதாவது காரியம் அவரை அதிகமாக பாதித்திருக்கிறதா? எதுவுமே இல்லை. நான் பாவி. நான் யார்? நான் ஒரு பாவி, நான் ஒரு பரியாசக்காரன், நான் ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், நான் தேவனை விரும்பாதவன், நான் தேவனை அசட்டை பண்ணினவன், நான் தேவனை எதிர்த்தவன். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சபையையும் துன்புறுத்தினவன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை காவலில் போட்டவன். ஆனால் என்னிடத்தில் தமஸ்கு வீதியிலே அவர் வெளிப்பட்டார். பவுல் எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் யார் அப்படின்னு பவுல் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் கிறிஸ்தவத்தை, அதாவது கிறிஸ்துவை துன்புறுத்தினவன், அதாவது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவன், அவர்களை அடித்து இழுத்து காவலில் போட்டவன், கிறிஸ்தவத்தை வெறுத்தவன். ஆனால் என்னை அவர் தமஸ்கு வீதியிலே சந்தித்தார். எந்த ஆதாரத்தை வச்சுட்டு பவுல போய் சந்திக்கிறாரா? எந்த அன்பு? அவன் அவரை வெறுக்கிறான். அவரை எந்த அளவுக்கு வெறுக்க முடியுமோ அந்த அளவு, 100க்கு 200% கர்த்தரை வெறுக்கிறான். ஆனா கர்த்தர் 100க்கு 1000% அவனை நேசிச்சார். அல்லேலூயா. தகுதியே இல்லைங்க. யாராவது பாவிக்காக போய் மரிப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. வெளியே எவனோ ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு பாவியை நம்ம பாக்குறோம், இவங்களுக்காக என்ன தூக்கல போடுங்கன்னு சொல்லுவோமா? யாராவது அப்படி சொல்லி இருக்கிறாங்களா இன்னைக்கு வரைக்கும்? வரலாறுல இருக்கா? கிடையவே கிடையாது. எந்த ஒரு பாவிக்காவது, எந்த ஒரு அக்கிரமம் பண்ணினவர்களுக்காவது, இல்ல எந்த ஒரு தீவிரவாதிகளுக்காவது, இல்ல எந்த ஒரு தண்டனையில் தூக்கு தண்டனையில் இருக்கிற கைதிக்காவது போய் இவருக்கு பதிலா என்ன போடுங்கன்னு சொல்லியிருக்கோமா? யாருமே சொன்னதில்லை. ஆனால் இயேசு சொன்னார். அப்பதான் அன்பு இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் எனக்காக மரித்த பொழுதுதான் அன்புனா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. தகுதி இல்லாத என்னை, பாவியாகிய என்னை நேசித்து, அன்பு கூர்ந்து, ரட்சித்து, என்னை அரவணைத்து, என்னை உயர்த்தி, மேன்மைப்படுத்தி, இன்று எனக்காக ஜீவனையும் கொடுத்திருப்பாரானால் அதுதான் அன்பு. அன்பு இன்னதென்று இப்பொழுதுதான் எனக்கு புரியுது. அன்புனா என்னன்னு இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. அன்பு இன்னதென்று நாம் அறிகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு என்னங்கிறதே நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நாம் பேசினதெல்லாம் அன்பு கிடையாது. அதெல்லாம் தேவைக்கு வருகிற அன்பு. இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு சிம்பிளா சொன்ன தேவையில்லாத அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? நம்ம மேல அவர் வச்ச அன்பு எப்படிப்பட்ட அன்பு?
சொல்லுங்க. நல்ல அன்பா, தேவையுள்ள அன்பா? நம்ம மேல அவர் வச்ச அன்பு தேவையுள்ள அன்பா, தேவையில்லாத அன்பா? நம்மனால ஏதாவது ஒரு சின்ன தூசி துரும்பியாவது நகர்த்த முடியுமா சொல்லுங்களேன்? அப்ப அவர் நம்ம மேல வச்ச அன்பு எப்படிப்பட்டது? 100% அது எப்படிப்பட்ட அன்பு தான்? தேவையில்லாத அன்பு தான். நாம இல்லாதப்ப கூட அவர் இருந்தாரு. எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? நாம இல்லாதப்ப கூட அவர் இருந்தாரு, சந்தோஷமாவே இருந்தார். அல்லேலூயா. அனாதி காலம் முதல் நான் உண்டாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனாதி காலம் முதல் அவர் இருக்கிறார். மனிதன் உண்டாவதற்கு முன்னதாக, யுகங்கள் உண்டாவதற்கு முன்னதாகவே அவர் இருந்தார். சந்தோஷமா தான் இருந்தார். நம்மளை படைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம்ல, உன்னை பெற்றதுக்கு அப்புறம் தான்டா எல்லாமே. பெத்தேன், முடிஞ்சது, என் சந்தோஷமே போச்சு. எவ்வளவு நீ, அதாவது இவனை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு கௌரவமா வாழ்ந்தவன் தெரியுமா? இவன் இப்ப பண்றத பார்த்தா ஏண்டா பெத்தோன் இருக்கு. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் கௌரவமே போச்சு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம அவங்கள் அக்கிரமங்கள் நிர்விசாரங்களை பார்த்துட்டாட, டேய் உன்னை ரட்சிச்சதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு பிரச்சனையே, அதுக்கு உன்னை ரட்சிக்காமலே விட்டுருக்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. தகுதி இல்லாத என்மேல், ஆதாரம் இல்லாத என்மேல், எதற்குமே சுத்தமா தகுதி இல்லை எனக்கு. ஆனா என்மேல் என்ன பண்ணாரு? இப்பதான் தெரியுது அன்புன்னா என்னன்னு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அன்புக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. அதுதான் அன்பு. அல்லேலூயா. அன்புன்னா எதிர்பார்ப்பு இல்லாதது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் அன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அது எதிர்பார்ப்பு உள்ளது. அல்லேலூயா. அது எதிர்பார்ப்பு உள்ளது. அதற்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்புல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நீங்க ஸ்டில் பாவியா இருந்தாலுமே அவர் அன்பு வச்சுட்டு இருப்பாரு. நீங்க நல்ல பரிசுத்தமா இருந்தாலும் உங்க மேல என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அன்பு வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருடைய ஏக்கம் ஒன்னே ஒண்ணுதான், நீ எப்படியாவது பிழைக்கணும்டா. அங்க நீ எப்படியாவது பிழைக்கணும். மகளே நீ எப்படியாவது பிழைக்கணும். மகனே நீ எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று சொல்லி என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். அவ்வளவுதான் அவருடையது. நம்ம இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நீ பிழைச்சுக்கோ சொல்லுவாங்களே பெத்தவங்க, டேய் நீ எனக்கு ஒண்ணு ஆக்கி போட வேண்டாம்டா, நீ நல்லா இருந்தா சரி சொல்லுவாங்க. நீ எனக்கு ஒண்ணு கொட்டி கொடுக்க வேண்டாம், நீ என்ன ஒண்ணு கோபுரத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டாம், நீ நல்லா இருந்தா சரி, நீ ஒழுக்கமா இருந்தா சரி, இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமா இருந்தா சரி, நீ பொழைச்சினா சரி, நீ ஒண்ணு எனக்கு தர வேண்டாம்.